Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து ஒரு chit chat get ready with me பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன்னா மோஸ்ட்லி அபவுட் மை மேக்கப் ஆர்டிஸ்ட் கரியர், அதை பற்றி கொஞ்சம் பேசலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு சிம்பிளான மேக்கப் லுக் தான் பண்ண போகிறேன், ரொம்ப ஹெவியாக கிடையாது. ஆல்சோ இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் முடிஞ்சால் ஷேட் நேம்ஸ் எல்லாம் நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த நிவ்யாவோட சாஃப்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, நான் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட். நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக மேக்கப் படித்து மேக்கப் பண்ணிகிட்ருக்கேன். நான் 2018-19 தான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது வந்து நான் படிக்கல மேக்கப்புக்கு. நான் படிக்காமலே வந்துட்டு செல்ஃப் டீச் நானாக வந்து இன்டர்நெட்டில் பார்த்து கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்தேன். கோவிட் வர்றதுக்கு முன்னாடி கோவிடில் தான் வந்து டிசைட் பண்ணேன், சரி நம்ம வந்துட்டு மேக்கப் வந்து படித்து பண்ணலாம். மேக்கப் கோர்ஸு ஆக்சுவலி டோட்டலாக வந்து ஹேரு, மேக்கப்பு, சாரி ட்ரைப்பிங் அண்ட் ஆல்சோ சலான் சர்வீசஸ்ஸு. சலானில் வந்துட்டு ஹேர் ஸ்டைலிங்கு, அப்புறம் ஹேர் செட்டிங், ஹேர் கட்டிங், ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் மொத்தமாக ஒரு பெரிய பேக்கேஜாக நான் படித்தேன். 2 அகாடமியில் படித்தேன். ஸோ படித்து முடித்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். அண்ட் அகைன் ஃப்ரீலான்ஸ் மேக்கப் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கோவிட் டைமில் நல்லா தான் போச்சு. பட் செகண்ட் வேவ் வரும்போது கொஞ்சம் மேக்கப்பில் டவுன் ஆக ஆரம்பிச்சிது எனக்கு. ஸோ வீட்டிலே இருந்துட்டு இருக்கிறதுனால வந்துட்டு மேக்கப் ரிலேட்டடாக வந்து ஏதாவது ஒர்க் போகலான்னு டிசைட் பண்ணேன். ஆல்சோ நான் டிகிரியும் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு டிகிரி ரிலேட்டடாக போகிறதுல விருப்பம் இல்லை. ஸோ மேக்கப் ரிலேட்டடாக ஏதாவது ஒர்க் பண்ணலான்ற போது தான் நான் க்ரைலானில் ஜாயின் பண்ணேன். சேல்ஸில் ஜாயின் பண்ணி அங்கேருந்து நான் வந்துட்டு ட்ரைனிங்குள்ளே போய் ட்ரைனிங் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 2023 வந்து எனக்கு மேரேஜ் ஆனதுனால ஐ ஹேட் டு குவிட் மை ஜாப். பிகாஸ் பெங்களூர் மூவ் ஆக போகிறதுனால எனக்கு வந்துட்டு மேக்கப் அங்கே வந்துட்டு லாங் டிஸ்டன்ஸாக இருந்துச்சு எனக்கு ஒர்க்கு. ஸோ அதனால் நான் வந்து குவிட் பண்ணிட்டேன் ஜாப். குவிட் பண்ணிவிட்டு அகெயின் கொஞ்சம் கேப் எடுத்துகிட்டு இப்போ அகெயின் நான் ஃப்ரீலான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த லாக்மியோட ஆப்சல்யூட் ப்ரைமர். இது ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த ப்ரைமர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மெயினாக என்ன பேசணும்னு நினச்சி டிசைட் பண்ணேன்னா, இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஒரு நான் ஜாயின் பண்ணப்போ இருந்த மாதிரி இல்லை. நான் வந்து ஃபஸ்ட்டு மேக்கப் இண்டஸ்ட்ரியில் வந்தப்போ இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இல்லவே இல்லை. ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது இப்போ இந்த இண்டஸ்ட்ரி. இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, டாக்ஸிக்குன்னு சொல்கிறதா இல்லை என்னன்னு தெரியல. பட் ரொம்ப வந்துட்டு பொழைக்கிறதுக்கே வழி இல்லாத மாதிரி இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி இப்போது. ஏன்னா வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நான் அந்த டாக்ஸிக் அப்படின்னு சொல்கிறது வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்லாமல் இந்த மேக்கப் அகாடமிஸ் தான் சொல்லுவேன். மேக்கோட கன்சீலர் பேலட்டில் வந்துட்டு கலர் கரெக்டர் யூஸ் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் டார்க் தான், பட் இருந்தாலும் இப்போதைக்கு நான் இது யூஸ் பண்ணுறேன். எதுக்காக நான் வந்துட்டு எல்லாம் டாக்ஸிக் அப்படின்னு சொல்கிறேன்னா, மெயினாக வந்து இந்த அகாடமிஸை தான் சொல்லணும். பிகாஸ் இந்த அகாடமிஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு குட்டையில் வந்து தத்தளிச்சிட்ருக்கோம் நீச்சல் அடிக்க முடியாமல். ஆன் டாப் ஆஃப் தட் இவங்க என்னென்னா வந்துட்டு மாதத்துக்கு ஒரு பேட்சுக்கு 50 பேருன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு மேக்கப் ஆர்டிஸ்டாக வந்துட்டு ட்ரெயின் பண்ணி அனுப்பிட்டுருக்காங்க. நம்ம வந்து இங்கே ஆல்ரெடி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க அந்த ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து ரிச் ஆகிடலாம், மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் நிறைய காசு சம்பாதிக்கலாம். என்னோடய கேள்வி என்னென்னா, நான் பார்த்த வரைக்கும் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் மெயினாக இங்கே பேசுகிறேன். என்னோடய பர்சனல் வன்மத்தை தான் நான் இப்போ கக்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் யாருமே அப்படி இல்லைன்னு நீங்கள் ஆர்கியூ பண்ணுறீங்கன்னா நான் பார்த்ததை வச்சு தான் பேசுகிறேன். ஸோ இப்போ நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே உண்மை தான். ஏன்னா என்னை சுற்றி எந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமே மேக்கப் மட்டும் பண்ணி ரிச் ஆகுறது கிடையாது. அஃப்கோர்ஸ் மேக்கப் மட்டும் பண்ணி அவங்க பொழப்பு ஓட்டிகிட்ருக்காங்க. அவங்க குடும்பத்தை வந்து முழுசாக நடத்துகிறாங்கன்றதை விட ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காங்களே தவிர யாருமே மேக்கப் மட்டும் பண்ணி ரிச் ஆகிட்டாங்கன்னா கேட்டால் இல்லை. மேக்கப் மட்டும் பண்ணி அவங்க குடும்பத்தை ரன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அப்படியே பண்ணுறாங்கன்னா கூட ஒரு கம்ஃபர்டபுள் லிவிங் இல்லாமல் ஒரு பேசிக் நெசசரி லிவிங் தான் வாழுவாங்களே தவிர ஒரு ரிச்சான லக்ஸுரியஸான லைஃப்பை வந்து வாழ்கிறதுக்கு வந்து முடியாது, கஷ்டம். எந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் வந்துட்டு 40,000-50,000 வாங்குறதில்ல. வெறும் வந்துட்டு ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் மேக்கப் ஆர்டிஸ்ட் நிறைய காசு வச்சுருக்காங்க. நிறைய
ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் மேக்கப் ஆர்டிஸ்ட் நிறைய வந்துட்டு ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தாலுமே அவங்க அகாடமிஸ் வச்சுருந்தா தான் வந்துட்டு நிறைய அமௌண்ட் வாங்க முடியும். அவங்க அகாடமிஸில் தான் மோஸ்ட் ஆஃப் த ஏர்னிங்ஸ் அவங்க வந்து பார்ப்பாங்க. அவங்க ஏர்னிங்ஸ் ரெண்டர் பண்ணுறதே அகாடமி மூலியமாக தான். ஸோ நிறைய ரெவென்யூ ரெண்டர் பண்ணுறவங்க, நிறைய இன்கம் ரெண்டர் பண்ணுறவங்க வந்துட்டு இந்த கோர்சஸ்ஸு ஆர் ஒன் செஷன்ஸு, செல்ஃப் க்ரூமிங் கிளாஸஸ்ஸு இந்த மாதிரி வச்சு தான் எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணுறாங்களே ஒழிய மேக்கப்பில் மட்டும் ஏர்ன் பண்ணி ரொம்ப ரிச் ஆகிடுறாங்கன்றது கிடையவே கிடையாது. பட் இந்த அகாடமிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் மேக்கப் பண்ணி தான் ரிச் ஆனேன், நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகி தான் ரிச் ஆனேன், நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகி தான் என்னால் ட்ராவல் பண்ண முடிஞ்சது, நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகி தான் நான் எல்லாமே அஃபோர்ட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்றத ஒரு பின்பத்தை க்ரியேட் பண்ணதுனால எல்லாருமே ஜாயின் பண்ணுற எல்லாருமே கஷ்டப்பட்டு லோன் எடுத்து கடனை வாங்கி எப்படியாவது நம்மளும் அந்த நிலைமைக்கு வந்துடலான்னு சொல்லி அவங்களுக்கு உண்மையாக பின்னாடி என்ன இருக்குது, என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்றதே வந்து தெரியாமல் போயிடுது. அதை பற்றி ஆக்சுவல் ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி இதில் சொல்கிறதே கிடையாது. இருக்கிற பெனிஃபிட்ஸை மட்டும் சொல்லி வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து லோர் பண்ணி அவங்கள வந்துட்டு உள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பேட்சுக்கு ஒரு 20 பேர் 30 பேருன்னு ட்ரெயின் பண்ணுறாங்க. முன்னெல்லாம் அதையும் தாண்டி அதிகமாக ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து நிறைய பேருக்கு அவங்களே செல்ஃப் அவேராக ஆகிறதுனால நிறைய பேர் மேக்கப் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றது கிடையாது, செல்ஃப் அவேர் ஆனதுனால. ஸோ பேட்சுக்கு ஒரு 20 பேர் அனுப்புகிறாங்கன்னா வருஷத்தில் எவ்வளோ பேர் அனுப்புவாங்க யோசிச்சு பாருங்கள். அந்த அவ்வளோ பேரில் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பேட்சுக்கு ஒரு ஆள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதே பெரிய விஷயம். அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து ஆல்ரெடி இருந்த குட்டையில் இருந்த மீனெல்லாம் செத்து போகிற மாதிரி எங்களை மாதிரி ரொம்ப நாள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு பெருசாக ஒன்றும் வந்து சாதிக்க முடியாமல் இன்னும் அதே குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து மெயினாக நான் வந்து டாக்ஸிசிட்டின்னு சொல்ல வரேன். அடுத்து வந்து நான் இந்த லாரியல் இன்ஃபால்பிளோட கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். இல்லை இவ்வளோ ஆளுங்களை வந்து இவங்க ட்ரெயின் பண்ணி அனுப்பும்போது அது மத்தியில் நம்ம வந்து சஸ்டெயின் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து ஐ ஷுட் டாக் அபவுட் கிளைண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சில எலைட் கிளைண்ட்ஸுன்னு இருக்காங்க. ஸோ இந்த எலைட் கிளைண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்கள மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு காசு இருக்குது, ஸோ நீங்கள் வந்து ஒரு அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்கள ப்ரிஃபர் பண்ணி போகிறீங்க, ஓகே. பட் இந்த நார்மலாக அஃபோர்ட் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுறவங்களும் அவங்கள தான் புக் பண்ணணுன்னு எதிர்பார்க்குறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களோட திங்கிங் எப்படி இருக்குன்னா, இந்த ஒன் டேயில் வந்து நம்ம இவ்வளோ ஃபேமஸான பர்சனை தான் நம்ம புக் பண்ணி வந்துட்டு மேக்கப் பண்ணணும், அதுக்கு நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் பரவாயில்ல, பிகாஸ் இது இந்த ஒன் டேக்கு கொடுத்தா என்ன அப்படின்ற ஒரு திங்கிங்கில் நிறைய பேர் அவங்கள ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அஃபோர்டே பண்ண முடியாமல் இருக்கிறவங்க அவங்க என்னெல்லாம் வந்துட்டு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதே சர்வீசஸை ரொம்ப ரொம்ப ரீசனபிளே இல்லாத அமௌண்ட்டுக்கு நம்மளையும் வந்துட்டு கொடுக்க சொல்கிறாங்க. அது எப்படி ஏற்றுக்க முடியுது, அவங்களால எப்படி ஃபஸ்ட்டு அப்படி திங்க் பண்ண முடியுதுன்னே எனக்கு புரியல. நான் இன்சைட் காஸ்மெட்டிக்கோட இந்த ஹைட்ரேட்டிங் டிண்டட் லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோ அளவுக்கு மாய்ஸ்சரைஸ் கொடுக்காது, பட் மேக்கப்புக்கு முன்னாடி போடுறதுக்கு நல்ல லிப் பாம் இது. ஸோ அப்போல்லாம் அப்படின்னா ஐம் டாக்கிங் அபவுட் 2018-19லலாம் மேக்கப் வந்து புதுசில் லேஷஸோ இல்லை எக்ஸ்டென்ஷனோ இல்லைனா வந்து லென்ஸோ வாஸ் நாட் மேண்டேட்ரி. மேக்கப்புன்னு வரும்போது இட் வாஸ் நாட் மேண்டேட்ரி. மேக்கப்புன்னு இருக்கும்போது ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் கேட்பாங்க, ஹேர் ஸ்டைல் கேட்பாங்க. இந்த எக்ஸ்டென்ஷன், லென்ஸ், லேஷஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக தான் நம்ம பே பண்ணணும். அது கூட எப்படி இருக்கும்னா வந்து எங்கள் அம்மாவும் இந்த இண்டஸ்ட்ரியில் தான் இருந்தாங்க, இப்போவும் இருக்காங்க, ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லேஷஸ், லென்சஸ் எல்லாமே வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்டாக ரீயூஸ் தான் பண்ணுவாங்க. எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு வர மாட்டாங்க. எப்போ இந்த கோவிட் வந்ததோ, இந்த கோவிட் வந்த பிறகு தான் வந்துட்டு இந்த ஹைஜீன் ப்ராப்ளம்னால வந்துட்டு எல்லாம் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு வர்ற மாதிரி வந்து ஒரு கான்செப்ட் வர ஆரம்பிச்சிது. ஃபவுண்டேஷனுக்கு வந்து மேக்கோட NC40 யூஸ் பண்ணுறேன். NC40 அண்ட் NC35 மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அந்த ஃபார்முலா அந்த ஷேட் ரொம்ப பிடிக்கும். NC35 அண்டர் ஐயில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் இதெல்லாம் மேண்டேட்ரி ஆச்சு. அண்ட் இப்போது ஒரு நார்மலான ஒரு பர்சன் மேக்கப் புக் பண்ணுறாங்க அவங்க அப்படின்றப்போ தே ஆர் லைக் சிம்பிளாக மேக்கப் வேணும், எனக்கு சாஃப்ட் கிளாம் மேக்கப் வேணும், நோ மேக்கப் லுக் வேணும், ஆனால் எனக்கு லேஷஸ் வேணும், எக்ஸ்டென்ஷன் வேணும், எனக்கு வந்துட்டு லென்ஸ் வேணும்,
அண்ட் இதெல்லாமே வந்து ரொம்ப சீப்பர் ப்ரைஸ், அஃபோர்டபுள்ன்றதை விட சீப்பர் ப்ரைஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எப்படி நம்மளால் அதை கொடுக்க முடியுன்றதை அவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. 2000க்கு இதெல்லாம் வேணும், எனக்கு பார்ட்டி மேக்கப் தான், ஆனால் இதெல்லாம் வேணும் 2000க்கு. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? லைட்டாக மேக்கப் தானே போட போகிறீங்க, அதுக்கு எதுக்கு வந்துட்டு இவ்வளோ காசு அப்படின்றாங்க. லைட் மேக்கப் அப்படின்றப்போ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேம் தான். ஃபஸ்ட்டு பார்க்குற இந்த வீடியோ எத்தனை பேர் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்கன்னு தெரில, ஃபஸ்ட்டு எத்தனை பேர் பார்க்க போகிறீங்கன்னு தெரில, பார்த்தாலும் எத்தனை பேர் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்கன்னு தெரில. பட் ஒரு 10 பேர் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கூட தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. அந்த 10 பேருக்கு புரிஞ்சால் கூட நான் வந்து ஐல் பி ஸோ ஹாப்பி. இது சாஃப்ட் கிளாம் மேக்கப் லுக், நோ மேக்கப் லுக்னா எதுவாக இருந்தாலும் ப்ராடக்ட் இஸ் கோயிங் டு பி தி சேம். நம்ம ப்ராடக்ட் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறதில்ல. மேபி ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் போட வேண்டிய இடத்துல நம்ம வந்துட்டு ஷியர் கவரேஜ், பில்டபிள் கவரேஜ் போடுவோம் சாஃப்ட் கிளாம் லுக்குக்கு. பட் போட போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேம் ரேஞ்ச், சேம் ப்ரைஸ் ரேஞ்சில் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஒரு நார்மல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்க யூஸ் பண்ணுற அதே ப்ராடக்ட்ஸ் தான் நானும் யூஸ் பண்ண போகிறேன். நான் ஒன்றும் வந்து கம்மி விலை ப்ராடக்ட்ஸ், 100 ரூபா ப்ராடக்ட்ஸ் அங்கே யூஸ் பண்ண போகிறது இல்லை. இல்லையும் அவங்க கேள்வி கேட்பாங்க, எல்லாமே ஹை அண்ட் பிராண்டா, மேக் யூஸ் பண்ணுறீங்களா, நார்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, ஹுடா பியூட்டி யூஸ் பண்ணுறீங்களா? அப்போ உங்களுக்கு ஹுடா பியூட்டி, மேக், நார்ஸ்லாம் வேணும், ஆனால் நீங்கள் 2000 தான் தருவீங்கன்னா அது எப்படி பாசிபிள்? நான் லாக்மி ஆப்சல்யூட்டோட வெட் அண்ட் ட்ரை காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினது. இந்த ஷேட் எனக்கு செட் ஆகுமான்னு கூட தெரியல, லைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதையும் பண்ணுறவங்களும் இருக்காங்க. எனக்கு நிறைய பேர் வருவாங்க, வந்து புக் பண்ணும்போது நான் ஒரு ப்ரைஸ் கோட் பண்ணால் அவங்க சொல்லுவாங்க, இன்னும் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க. அந்த சலானில் வந்து அவங்க வந்து 2500 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு சொல்லணும்னு தோணும், நீங்கள் அப்போ அவங்கக்கிட்டே பண்ணிக்கலாமேன்னு. பட் ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு மிஸ் த கிளைண்ட். மேபி அவங்க கன்வின்ஸ் ஆகி என்னோடய அமௌண்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த ஒரு ரீசனுக்காக நானும் எவ்வளோ பேஷன்ஸோடு பேசுவேன் அவங்கக்கிட்ட. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு, அவ்வளோ வந்துட்டு பார்கெயின் பண்ணுறன்ற பேரில் பேசிவிட்டு ஃபைனலி they'll be like ஓகே வேணான்ட்டு போயிடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு யாராவது புக் பண்ணும்போது கொஞ்சோண்டு தானே மேக்கப் போட போகிறீங்க, கம்மியாக காசு வாங்கிக்கோங்கன்னு கேட்காதீங்க. அந்த கொஞ்சோண்டு மேக்கப்புக்கு நான் ஒரு கன்சீலரை வந்து ஸ்பாட் கன்சீல் பண்ணிவிட்டு மேலே காம்பேக்ட் போட்டுவிட்டா நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? மாட்டீங்க. இதை நானே பண்ணிட்டு போயிடுவேனே, இதுக்கு நான் உங்களை புக் பண்ணணும்னு கேட்பீங்க. ஸோ யூ வாண்ட் த ஃபுல் கிளாம் மேக்கப் லுக், பட் அது சாஃப்டாக இருக்கணும், சட்டிலாக இருக்கணும்னா இட் இஸ் கோயிங் டு காஸ்ட் த சேம். அது வந்து புக் பண்ணுறவங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ட் இன்னொரு திங் நான் என்ன பேசணும்னு நினச்சேன்னா வந்துட்டு, இந்த சில புக் பண்ணுற சில கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், எனக்கு வந்து ஒரு புக்கிங் வந்துச்சு. அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து பேசும்போது, இந்த மாதிரி மேக்கப் பண்ணணும், இந்த டேட்டில் பண்ணணும், எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு மேக்கப்பு அப்படின்னு சொல்லி பேசினாங்க. நான் சொன்னேன், நான் இவ்வளோ தான் சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லி என்னோடய பேக்கேஜ் அவங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அவங்க வந்து அதுக்கு ஓகேனும் சொல்லலை, லைக் பார்கெனும் பண்ணலை. இப்போ சிலர் வந்து பார்கெயின் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்துட்டு இல்லை இது ப்ரைஸ் வந்து பத்தாது, நீங்கள் வந்து இன்னும் கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு பார்கெயின் பண்ணுவாங்க. இவங்க அந்த மாதிரிலாம் எந்த பார்கெனும் பண்ணல. நார்மலாக வந்துட்டு ப்ரைஸ் கேட்டுட்டு அவங்க ஃபர்தர் மோர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் ஃபர்தர் மோர் பேசும்போது நான் வந்துட்டு ஐ டிட் நாட் கெட் அட்வான்ஸ் ஃப்ரம் தெம். நானும் அவங்களுக்கு வந்து ஃபர்தர் மோர் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்துட்டு அவங்களுக்கு எப்படி வந்துட்டு சாரி எல்லாமே, இப்போது சிலர் புக் பண்ணுறாங்கன்னா சிலர் வந்து அவங்களே எல்லாமே பண்ணிடுவாங்க. நான் சாரி சூஸ் பண்ணுறதுலேருந்து, பேங்கிள்ஸ் சூஸ் பண்ணுறதுலேருந்து, ஜுவல்லரி சூஸ் பண்ணுறதுலேருந்து எதுவுமே மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கேட்க மாட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி லுக் வேணும், இதுதான் என்னோடய சாரீ கலருன்னு நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. பட் ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க எப்படின்னா வந்துட்டு தே வாண்டட் அஸ் டு பி ஜுவல்லரி என்ன போடணும், பேங்கிள்ஸ் என்ன வாங்கணும், எல்லாமே கேட்டுக்கிட்டாங்க. நானும் எல்லாமே அவங்களுக்கு சொன்னேன். நான் சொன்னேன், இந்த மாதிரி அட்வான்ஸ் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும், அப்போ தான் நான் வந்து என்னால் டேட் வந்து பிளாக் பண்ண முடியும்னு சொன்னேன். அவங்க அதுக்கு வந்துட்டு பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேயே பண்ணலை. நானும் வந்துட்டு செகண்ட் டைம் ரிமைண்ட் பண்ணலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, அவங்க நம்மக்கிட்ட புக் தானே பண்ண போகிறாங்க, அப்படின்னு பே பண்ணாமல் போயிடுவாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அவங்க எனக்கு ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் கூட இல்லை, ஃப்ரெண்ட் மூலியமாக வந்தவங்க, வேர்ட் ஆஃப் மவுத் மூலியமாக வந்தவங்க. ஃப்ரெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கூட வரல, ஜஸ்ட் அவங்களா வந்து என் ஃப்ரெண்டோட இதுக்கு மேக்கப் போட்டதை பார்த்து என்னோடய ஒர்க் பிடிச்சி தான் அவங்க வந்திருந்தாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டாங்க, நானும் எல்லாமே சொன்னேன். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் புக் பண்ணவே இல்லை, போயிட்டாங்க.
அப்புறம் எனக்கு ஒரு நாள் தெரிய வந்தது தட் ஷீ ஹர்செல்ஃப் டிட் ஹர் மேக்கப் வித் ஆல் த டிப்ஸ் தட் ஐ கேவ் ஹர். லைக் லிட்ரலி வந்து நான் எல்லாமே அவங்களுக்கு வந்து நான் சொன்னேன். நான் வந்து கிராலோனோட கிளாமர் ஸ்பார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பார்க்கிள் கிளிட்டர் தான் யூஸ் பண்ணுறேன் என்னோடய ஐ மேலே. ஸோ எல்லாமே வந்து என்கிட்ட கேட்டுட்டு அவங்களே வந்து செல்ஃபாக மேக்கப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சவொடனே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. லிட்ரலி நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மள மாதிரி ஒரு நார்மல் பர்சனை வந்து நல்லா ஏமாற்ற முடியும். இது இன்ஃப்ளூயன்ஷியல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டை போனால் நீ அட்வான்ஸை எடுத்துவே நான் அதுக்கப்புறம் மறுபேச்சு பேசுகிறேன்னு இருப்பாங்க. நம்ம வந்து சரி நம்மக்கிட்ட ஒருத்தராச்சும் புக் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டில் வந்து நம்ம இவ்வளோ இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம், இவ்வளோ பேசுகிறோம், கடைசியில் நம்மளுக்கு இதுதான் வந்துட்டு ஒரு எண்ட் ரிசல்ட்டு. நான் தான் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது பிக்கஸ்ட் ட்ராபேக் ஆஃப் பீயிங் இன் மேக்கப் இண்டஸ்ட்ரி. நான் வந்து சம்பாதிச்சா தான் வீட்டில் சாப்பாடுன்ற நிலைமை இல்லை. பட் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இந்த இண்டஸ்ட்ரியில் வர்றவங்க ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு புக்கிங்ஸ் வந்தால் தான் அவங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பென்சஸே வந்து டேக்கிள் பண்ண முடியுன்றப்போ அவங்களெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்க முடியல எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அப்படின்றது. பேலட் இருக்குது. இது வந்து ஜோயேவான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோட பேலட்டு. ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். சச் அன் அமேசிங் ஃபார்முலா. இதில் இருக்க ஷேட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதிலேருந்து நான் வந்து மேபி இந்த கலர் எடுத்து சைடில் ட்ரான்சிஷன் ஷேடாக கொடுக்க போகிறேன். இந்த இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட டபுள் எஃபெக்ட் லைனர் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா தான் இருக்கும். பட் ஒரு சைடு வந்து காஞ்சி போயிடுச்சு. ஒரு சிட்சாட் கெட் ரெடி எதுவுமே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் ஒரு ஆர்டர்லேயே மேக்கப் பண்ணலை. நான் எதோ பண்ணிகிட்ருக்கேன். ஷேட் எடுத்து நான் ஐப்ரோஸ் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப லவ்லி ஷேட். இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐப்ரோ பேலட்டில் எனக்கு ஒரு ஷேடு வரணும்னு எனக்கு வாங்கணும்னு எனக்கு வந்து ரொம்ப ஆசை. அதேமாதிரி ப்ளஷ்ஷுக்கு வந்து நான் இந்த கிரைலானோட 5 கலர் ப்ளஷ் பேலட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து எனக்கு இந்த 2 ஷேட் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த 2 ஷேடையும் மிக்ஸ் பண்ணி என்னோடய சீக்ஸில் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். மெயினாக இதுதான் இன்றைக்கி வீடியோவில் பேசணும்னு நினச்சேன். ஆல்தோ என்னோடய வீடியோஸ் எல்லாமே எல்லோரும் பார்ப்பாங்களான்னு கேட்டால் இல்லை, பார்க்க மாட்டாங்க. பட் தென் ஃபைன், பார்க்குறவங்க வரைக்கும் பார்த்தா போதும். ஹைலைட்டுக்கு வந்து நான் இந்த பெக்காவோட ஷாம்பெயின் பாப் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். இது ஆக்சுவலி லைட்டாக உடஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் நான் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்துட்டு நடுவில் நான் வந்து கொஞ்சம் என்னோடய ஸ்மால் பிஸ்னஸ்ன்ற பேரில் ஒரு க்ரோஷே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அதை பற்றி நிறைய வீடியோ போடலான்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதுவுமே நான் வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கு ரீசன் என்னென்னா ஆக்சுவலி ஐ எம் ப்ரெக்னென்ட். ஸோ அதனால் வந்துட்டு 5 months ஐ வாஸ் ஹேவிங் ஆல் த சிம்டம்ஸ், ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் அண்ட் ப்ரெக்னென்சி ஆல் த எல்லாமே இருந்ததுனால என்னால் வந்து ப்ராப்பராக வந்துட்டு அதை வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ ஆல்ரெடி நான் ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன். ஆன் டாப் ஆஃப் தட் இது வேறையா. ஸோ அதனால் அப்படியே வந்து வீடியோ போடுறதை நிறுத்திட்டேன். சரி, நம்ம வந்து மேக்கப் தானே இப்போ ஃபுல் ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ நம்ம மேக்கப்போ வந்து மேக்கப் பேஸ்ட் vlogs அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி I wanted to revive this channel again. ஸோ நான் அந்த லிப்புக்கு வந்து ஸ்விஸ் பியூட்டியோட போல்ட் மேட் லிப் லைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்துட்டு என்னோடய ஃபேவரட் லிப் லைனர். ஆக்சுவலி இது வந்து எல்லா லிப்ஸ்டிக்குக்குமே நல்லாயிருக்கும். லிப்ஸ்டிக் வந்து கிராலனோட லிப்ஸ்டிக்கில் ஆம்பியன்ட்ன்ற ஷேட் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, இதுதான் என்னோடய மேக்கப் லுக். ஸோ இப்போ நான் பேசினதுக்கு வந்து கண்டிப்பாக யாருக்காவது வந்துட்டு ஏதாவது தாட் இருக்கும். ஸோ அதை பற்றி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கொடுங்க. அண்ட் என்கிட்ட இந்த இன்னும் என்ன மாதிரி மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் ஒரு ஹால் வீடியோஸ் ஒரு vlog வீடியோஸ் எந்த மாதிரி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ மேக்கப் லுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.